வணக்கம் ரசிகர்களே! வெல்கம் டூ கிரிக் டைம் எஸ்ஹெச்வி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஐபிஎல் ஹிஸ்டரியிலே பிக்கெஸ்ட் இன்சிடென்டான ஆர்சிபி சேல் 2025. ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ், பிராண்ட் வேல்யூ, கான்ட்ரோவர்சிஸ் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஸோ கடைசி வரையும் பாருங்க, ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ ஆர்சிபி ஃபைனலாக தங்களோட முதல் ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணாங்க. பட் உடனே ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, ஆர்சிபி யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் கம்பெனியோட கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்ஷியலாக, அதாவது யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் பகுதி அவங்க வச்சிருக்க பார்ட்டை மட்டும் விற்க போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரசிகர்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த சேட் நியூஸாக இருக்குது. ஏன்னா ஆர்சிபி நாட் டீம், இட்ஸ் ஜஸ்ட் எமோஷன். ஸோ எவ்வளோ மணிக்கு அதை விற்க போகிறாங்கன்னா, $1.5 to $2 பில்லியன் விற்க போகிறாங்க. பிகாஸ் ஆர்சிபி ஒரு பிராண்ட் வேல்யூ இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா விராட் கோலி மாதிரி ஒரு ஃபேமஸ் பிளேயர் வச்சிருக்கிறதாலையும் ஃபேன் பேஸ் ரொம்ப எகிரிக்கா. அண்டு தென் அவங்களோட சாம்பியன்ஸ் டேக் வந்ததுலேருந்து ஆர்சிபியோட பிராண்ட் வேல்யூ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதனால் ஓனர்ஸ் டிசைட் டு செல் திஸ். ஸோ யுனைடெட் ஸ்பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் செல் பண்ணுறதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், பிஸ்னஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ டியாகோ லிக்வர் கம்பெனி ஒரு ட்ரிங்க்ஸ் கம்பெனின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அது இந்தியாவில் இப்போ ட்ரிங்க்ஸ் கம்பெனிஸ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டதால், அதை பற்றின ஆட்ஸும் போடக்கூடாதுன்னு சொன்னதால் அவங்களோட கம்பெனி இந்தியாவில் வளர முடியாதுன்னு ஆர்சிபியை விற்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்தியாவிலேருந்து மொத்தமாக வெளியேற போகிறதாகவும் முடிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரீசன், ப்ராஃபிட். இப்போது ஆர்சிபியோட பிராண்ட் வேல்யூ ஹையில் இருக்குது. ஸோ இப்போ ஆர்சிபி அவங்க விற்றாங்கன்னா ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும். நிறைய ஆர்டிகல்ஸ்லேயும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்லேருந்து வருது அண்ட் டியாகோ குரூப்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைட் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க டாப் ஃபாலோவர்ஸ் மோஸ்ட்லி எல்லா சோஷியல் மீடியாலையுமே அவங்களோட ஈசால கப் நம்பர் சான்ஸ் தான் ஹையஸ்ட் ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரு சேனல் கூட சொல்ல முடியும். ஆர்சிபிக்கு புது ஓனர் வந்தாங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னா, ஃபர்ஸ்ட், பிளேயர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரைனிங், அகாடமிஸ் இதை பற்றின இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். பிக்கர் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஆர்சிபி. அண்ட் அவங்க ஏற்கனவே நிறைய துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆர்சிபி நேம் வச்சு. தென் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நியூ டீம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லீக்ஸ் வரலாம், எஸ்பெஷலி SF20, ILT20, ஹண்டர்ஸ் இங்கிலாண்டில். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் ஸ்டைல் மாறும், பிளேயர்ஸ் எடுக்கிற ஸ்டைலும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் ஒன் திங் என்றைக்குமே மாறாது, விராட் கோலியோட லெகசி அண்ட் ஆர்சிபியோட எமோஷனல் கண்டென்ட் வித் ஃபேன். அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இதை பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. பட் ஆனாலுமே இந்தியாவில் ஒரு லிக்கர் கம்பெனி சர்வைவ் ஆகுது இனிமேல் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டதால். ஸோ மோஸ்ட்லி அவங்களோட யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் கம்பெனியை ஃபாரினுக்கே சூட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஒப்பீனியன் என்ன? இப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆர்சிபி சேல் பற்றினதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக் டைம் எஸ்ஹெச்வி. Until see you in the next video, Isala Kapnamdu.